உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே என்ன உன் செல்ல தங்கச்சிக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்க போலயே, எங்களுக்குலாம் எதுவும் இல்லையா? அண்ணா எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்த? கொடுங்க. இந்தமா வீரா, இது உனக்கு. This is for you. பார். வலிமா இப்போ எப்படி இருக்கு? அழகா இருக்கு. இருந்தா புது வாழ்க்கை ஆரம்பிக்க போற. நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். சரிண்ணே. சரி ஐயா அறிவு, நீ ஒத்தாளா வந்து இந்த சபையவே நிறைச்சிட்ட ஐயா. நீ நல்லா இருக்கணும். தேங்க்ஸ் சித்தி. பிருந்தா, அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிம்மா, அவளை ஆசீர்வாதம் பண்ண அறிவு. சரி இருக்கு. ரைட். ஓகே. நல்லா இருமா. God bless you. பேக் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க மச்சான். இல்ல இருக்கட்டும். சரி. சந்தோஷமா? சந்தோஷம்ண்ணே. உங்க அண்ணன் நான் இருக்கேன் உங்களுக்காக. இனி எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாண்ணே. போட்டோகிராஃபர் அண்ணா, எங்களை ஒரு போட்டோ எடுங்க. ஓகே மேடம். வாங்க. நல்லா கிட்ட வாங்க. எங்கய்யா தங்கி இருக்க? தங்கலாம் இல்ல சித்தி, நான் ஃப்ளைட்ல வந்து இறங்கி நேரா இங்கதான் வரேன். நைட் 2 மணி ஃப்ளைட்ல திரும்பி போகணும். அண்ணே என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் முடியாது. நீங்க இருந்து தாலி கட்டுறத பாத்துட்டு தான் போகணும். இதுக்காகவா உங்களை அவ்வளவு தூரத்துல இருந்து வர வச்சேன்? இல்லடா குட்டி, நீ திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டியா? ஏற்கனவே பிளான் பண்ண நிறைய மீட்டிங்ஸ் பெண்டிங்ல இருக்கு. அதை நான் போய் அட்டெண்ட் பண்ணணுமா? இன்னொரு தடவை கண்டிப்பா வரேன் உங்களை பாக்குறதுக்காகவே. சரியா? மறுபடியும் சென்டிமெண்டா? அதான் மச்சானே சொல்லிட்டாருல, சும்மா அழுது ஃபீல் பண்ண வைக்காதீங்க. இன்னொரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து கண்டிப்பா தங்குவாரு. இல்ல மச்சான்? நீங்க வாங்க. வாங்க மச்சான். வாங்க. சரிண்ணே. சரிமா, நான் பாத்துட்டு வாங்க. நிறைய பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இந்த வீராவோட பாட்டி ஒண்ணு நானே இருக்கேன். நீங்க போங்க. சாப்பிட வைங்க மாப்ள. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ஆளைய காணோம். ஐய, என்ன மச்சான் இப்படி குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க? இது எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா? ஐயோ, சிங்கப்பூர்ல இருந்து எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஏன் எப்படி? அண்ணா அப்படியே பக்கத்தலையில உட்காருங்க. சரிப்பா. எப்படி சாப்பிடுறதுன்னு ஒரு டெமோ காட்டணும். கொஞ்சம் பக்கத்தலையில உட்காருங்க. சரிப்பா. டேய், சாப்பாடு சாம்பார் எல்லாம் கொண்டா. இதை எடுத்துட்டு வரண்ணா. கொஞ்சம் கூட்டு வை. இதை எடுத்துட்டு வரண்ணா. போய் பொரியல் எடுத்துட்டு வா. அண்ணா சாம்பார் போட்டுங்கண்ணா. இங்க குடு. அப்படி இல்லடா, சாம்பார் நல்லா கலக்கி அப்படியே எடுத்து ஃபுல்லா ஊத்தி எடுத்துட்டு வரேன். டேய் அப்பளம் கொண்டா. சீக்கிரம் வைடா. அப்பளம் வர வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும்.
இந்த அப்பளத்தை உடைச்சு நடுவுல வச்சு காய் கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அள்ளி இப்படிதான் ஷாப் பண்ணுவோம். சரி. இருங்க. இந்தாங்க ₹1 சாப்பிடுங்க. இல்ல, இருக்கட்டும். சாப்பிடுங்க மச்சான். எப்படி நல்லா ஒழுங்கா சாப்பிடணும். வேணா நான் சொன்ன மாதிரி சாப்பிடணும். சரி. ஏன்னா அப்படி சாப்பிட்டாதான் உடம்புல ஓட்டும். நான் சாப்பிட்றேன், நீங்க போய் வேலையை பாருங்க. நான் போனதுக்கு அப்புறம் இலையை மூட்டு போயிடக்கூடாது. இல்ல இல்ல. என்ன மச்சான் ஓகேவா? டேய் சாம்பார் எடுத்து வாடா. ஐயோ, மறுபடியும் சாம்பார்ன்றானே இவன். குடு குடு. இந்தாண்ணா. நீ போ, என் மச்சானுக்கு நான் தான் ஊத்துவேன். போதும். நல்லா சாப்பிடுங்க மச்சான். நான் சாப்பிட்றேன், நீங்க போங்க. நான் எப்படி சாப்பிட்டு காமிச்சேன் உங்களுக்கு, அதே மாதிரி சாப்பிடணும். சரி. தம்பி சாம்பார் கொஞ்சம் கொண்டு அக்கா இந்தா வரேன். ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியலையே. இவன் மறுபடியும் வரத்துக்குள்ள எஸ்கேப் ஆயிடணும். அப்படியே போட்டு நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. மறுபடியும் சாம்பாரா? அட முதல்ல இருந்து சாப்பிடுங்க. எங்க எங்க இருந்தவரு? உன் தொல்லை தாங்க முடியாம தப்பிச்சு ஓடிட்டாருப்பா. அப்போ நான் சொன்ன மாதிரி சாப்பிடல. உடம்பு என்னத்துக்காகிறது? இந்தா வாரேன். மச்சான் என்ன தப்பிச்சு விடலான்னு பாத்தீங்களா? தம்பி, நான் உன்னை கேட்ட தப்பா நினைக்க மாட்டேன்ல? கேளுங்க மச்சான். சிங்கப்பூர் மச்சான் கேட்டு நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? கேளுங்க. உங்களை எப்படிங்க என் தங்கச்சி கல்யாணம் பண்ணா? லவ் தான். லவ்வா? உன் கூடலாம் எப்படி அவ வாழறா? மச்சான் இங்கே இருங்க, வந்துடுறேன். நிறைய பேச வேண்டியது. 24/7 நியூஸ் சேனல் காதுக்குள்ள உட்காந்து நியூஸ் வாட்ச மாதிரி இருக்கே. இப்படி பாடா படுத்துறானே இவன். காதே வலிக்குது சாமி. மேடம், வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க மேடம். என்னைய ஆள வச்சிருக்க? எல்லாரும் சொத்தையா இருக்காங்க. ஒரு சின்ன கிட்னாப் அத பண்ண தெரியல. இல்ல மேடம், அதெல்லாம் பக்காவா தான் பண்ணிருக்கானுங்க. எப்படியோ மூட்டை மாறி போயிடுச்சு மேடம். என்ன மூட்டை மாறுச்சு? இதெல்லாம் செக் பண்ணிட்டு தூக்க மாட்டீங்களா? சாரிங்க மேடம். இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. மறுபடியும் உங்க தங்கச்சியை வேணும்னா இனிமே பிருந்தாவை தூக்குறதெல்லாம் ரிஸ்க். 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா மாதிரி சுத்தி ஆளுங்க இருப்பாங்க. அப்பனா மாப்பிள்ளைய என் தங்கச்சியை தூக்கி சொதப்பினது பத்தாதா? அதெல்லாம் வேண்டாம், சரியா வராது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.